Good afternoon, students. Today, 9th online class English. I am Mrs. Mohana Sangita, your English miss. First, prose learning the game written by Sachin Tendulkar. இது சச்சின் டெண்டுல்கர் எழுதின புக்ஸில் இருந்து ஒரு சம் ஆஃப் ஸ்டோரிஸ் மட்டும் இங்கே நமக்கு ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க. இது அவரோட பயோகிராஃபியாக அவராக சுயசரிதமாக எழுதின இதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஃபஸ்ட்டு அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இஸ் அன் கிரிக்கெட் காட், உங்களுக்கே தெரியும். அவரை கிரிக்கெட் கடவுள்னு சொன்னாங்க. பிகாஸ் he is a wonderful batsman also. Then come to lesson. From a very early age, I played tennis, ball, cricket with my colony friends. I loved watching cricket on television, and in our games, I often tried to emulate the mannerisms of my favorite players, Sunil Gavaskar and the West Indian legend Vivian Richards. But was not just the batsman that I studied. I also loved bowling. Throughout my career, I have actually bowled a lot in the nets. இதில் என்ன அப்படின்னா, அவர் சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்களோட காலனி கொலீக்ஸோடு சேர்ந்து, காலனி பசங்களோட சேர்ந்து, சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து, அவங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிற பாய்ஸோட டென்னிஸ் பாலில் தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அவருக்கு கிரிக்கெட் பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும். தென் எமுலேட் மீன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீரர். எமுலேட்னு என்ன, பிடிச்ச வீரர். அவர் யார் அப்படின்னா மேனரிசம்ஸ். தென் அவரை பின்பற்றவங்க. மேனரிசம்ஸ்னால் பின்பற்றவங்க. ஃபேவரட் பிளேயர் யார்? சுனில் கவாஸ்கரும் தி வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட். அவர் மிகச்சிறந்த லெஜண்ட்னா மிகச்சிறந்த வீரர்னு அர்த்தம். விவியன் ரிச்சர்ட்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்தோட பாணியில் தான் இவர் கிரிக்கெட்டை விளையாடிக்கிட்டு இருந்தார். அவரை மட்டும்தான் அவங்க எப்படி பேட்டிங் பண்ணுறாங்க, பேட்டை எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி ரன் ஓடுறாங்க, பேட்டை எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட பாணி மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். தென் அவர் என்ன அப்படின்னா, அவருக்கு பேட்டிங் மட்டும் இல்லாமல் பால் போடுறதுலே ரொம்ப விருப்பம் அதிகம். ஐ ஆல்சோ லவ்டு பவுலிங். அதுவும் பவுல் பண்ணுறதும் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். த்ரூ அவுட் மை கேரியர் ஐ ஹாவ் ஆக்சுவலி பவுல்டு எ லாட் இன் த நெட்ஸ். அதிக தடவை அவர் எப்படி பவுல் பண்ணியிருக்கார் அப்படின்னா, இது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, நெட் கட்டி, அதில் மட்டும்தான் பவுலிங் அதிக தடவை நான் பவுல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். I was then studying in the New English School, Mumbai, but my brother Ajit knew that compared to other schools in Mumbai, Sadhrashram Vidya Mandir, where Ramkant Archkar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. He ran summer camps too. Ajit one day took me to the camp to get trained under sir. Anyone could come for a trial at the camp, but then it was up to sir to decide who to accept. I was 11 years old then. Archkar sir, as I refer him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went to him for the first time. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் மும்பையில் படிச்சுட்டு இருந்தேன். நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் படிச்சுட்டு இருந்தேன். பட் என்னோடய பிரதர் நேம் என்ன அப்படின்னா அஜித். அவர் என்ன பண்ணி பார்த்தாரு, சாரதா ஆசிரம் வித்யா மந்திருங்கிற பள்ளிக்கு ஸ்கூலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். எதுக்காக அப்படின்னா, அங்கே தான் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா ப்ராக்டிஸ் வெரி எப்படி கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவர் ப்ராக்டிஸ் கொடுக்குற ப்ராக்டிஸ்னர் யார் அப்படின்னா ரொம்ப டேலண்டானவர். அவர் பேர் அப்படின்னா ராம்காந்த் ஆச்ரோக்கருங்கிறவர் தான். அங்கே தான் அந்த ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு, ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு.
அவர் வந்து இப்போ சம்மர் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. சம்மர் கோர்ஸ்னால் நம்ம என்னென்ன போவோம், ஸ்விம்மிங் போவோம், கராத்தே, தென் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, நிறைய போவோம். கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால், இது மாதிரி நிறைய பிளேயிங்க்கு நம்ம வந்து சம்மர் கோர்சஸ் போவோம். அதே மாதிரி சம்மர் கிளாஸ் வந்து இப்போ கிரிக்கெட்டுக்கு அவர் எடுத்துகிட்ருக்காரு. அங்கே வந்து அந்த இவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறவர்கிட்ட டெண்டுல்கரை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த ட்ரெயினர்கிட்ட டெண்டுல்கரை வந்து அவங்க பிரதர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கேம்புக்கு யார் வேணால் போகலாம், பட் யாரை வந்து ட்ரெயின் பண்ணுங்கிறத அந்த கோச்சர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ வந்து டெண்டுல்கருக்கு ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 11, ஜஸ்ட்டு 11 வயசு தான். ஆச்ரேக்கர் வந்து என்ன சொல்கிறாரு, 13 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அவரோட பேட் பண்ணுற இதை ஸ்டைலிஷை பார்த்துட்டு இவருக்கு சூட்டபுளான ஏஜ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 13ஆவது வயசில் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இவர் வந்து எப்போ இருந்து, இவர் 11 வயசுலேருந்தே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஜித் கூப்பிட்றாரு. இவர் பேட் பண்ணுறது வந்து கரெக்டானதா, சூட்டபுளானதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சர் சொல்லவும், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் வந்து அவர் எப்படி பேட் பண்ணுறாருங்கிறத அந்த கோச்சர் பேட் பண்ணுறத வந்து டெண்டுல்கரை வந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. பட் ஆனால் டெண்டுல்கர் என்ன பண்ணுறாரு, வாட்ச் பண்ணுறதுக்கு மறந்துடுறாரு, கவனிக்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் இதை பற்றி கவனிக்கிறத நான் மறந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லாமல் அவர் நினச்சிக்கிறாரு. அவர் எப்படி பேட் பண்ணுறாருங்கிறத நம்ம கவனிக்க தவறிட்டோமேன்னு நினச்சி அவர் டெண்டுல்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபீல் பண்ணுறாரு. இவர் கோச்சர் வேண்டான்னு சொல்லவும் இவர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெண்டுல்கர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணுறப்ப அவங்க பிரதர் என்ன பண்ணுறாரு, அந்த கோச்சர்கிட்ட போய் நீங்கள் வந்து அவனை வந்து வில்லேஜ் சைடில் வந்து அவங்க சரௌண்டிங்ஸில் பாய்ஸோடு விளையாடுறத பக்கத்துலேருந்து பார்க்காம லாங் ஷாட்டில் வந்து தயவு செஞ்சு எனக்காக அதை வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப பொலைட்டாக வந்து அவங்க பிரதரை வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித் சொன்னதுக்காக அவர் வந்து பார்ப்பார். ஐ ஹேட் நெவர் பேட்டட் இன் த நெட்ஸ் பிஃபோர் அண்ட் felt somewhat overwhelmed with so many people around. When I was asked to bat, I was not all comfortable with sir watching me so closely. I failed to make impact. அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப க்ளோஸாக டெண்டுல்கரை வாட்ச் பண்ணுறதுனால அவருக்கு ஃபஸ்ட் டைமில் ஃபியரில் வந்து அவர் பேட் பண்ண மறந்துடுறாரு. எப்படி பண்ணணும், எப்படி பிடிக்கணுங்கிறத தப்பாக செஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, மீ ஸோ க்ளோஸ்லி ஐ ஃபெயில்டு டு மேக் அன் இம்பேக்ட். சார் கால்டு அஜித் aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was little older. My induction into the Mumbai cricket circuit could have ended in failure. அவன் என்ன சொல்லிடுறான், இந்த மும்பையில் வந்து என்னோடய கிரிக்கெட் லைஃபு ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு டெண்டுல்கர் வந்து நினச்சிட்டு போயிடுறாரு. அவருக்கு ஏஜ் பத்தலைன்னு கோச்சர் சொல்லவும், ஏஜ் பத்தில் அப்புறம் ப்ராக்டிஸ்லேயும் அவர் வந்து தவறிட்டார் அப்படின்னு சொல்லவும் டெண்டுல்கர் என்ன நினச்சிட்டு போயிடுறாங்க, இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டே எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஐ வாஸ் பர்ஹாப்ஸ் டூ யங் டு மேக் த கேம்ப்னு சஜஷன் சொல்லி, நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க, ஸோ பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்வார், மை இண்டக்ஷன் இன்டு மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் குட் ஹேவ் எண்டட் இன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஆனால் அவங்க பிரதர் என்ன சொல்கிறாரு, பட் ஃபார் அஜித்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஹேவிங் seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Achrekar sir. He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. அவர் அஜித் என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து இங்கே உங்கள் முன்னாடி இன்ஃப்ரண்ட்டில் அவன் விளையாடுறதுக்கு பயத்தில் விட்டுருப்பான், ஸோ எனக்காக தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், அவங்க காலனி சைடு வந்து அவன் விளையாடுறத வாட்ச் பண்ணுங்கள், க்ளோஸாக வேணாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு வாட்ச் பண்ணுங்கள், அவரோட டேலண்ட் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு.
However, he suggested that while doing Sir should pretended to go away and then watch from a distance. Sir agreed. அவங்க சொல்கிறதுக்கு அந்த அஜித் சொல்கிறதுக்கு என்னங்கிறாரு, அக்ரி பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டு டிஸ்டன்ஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாரு. Before long, I was asked to bat again and without Sir trained eyes circumcising me or so, I thought I felt more at ease and soon started to hit the ball well. அவன் என்ன பண்ணுறான், அவன் அந்த கோச்சர் அங்கே லாங்கில் இருக்கிறத கவனிக்காமல் அவங்க பசங்களோட எப்படி விளையாடுவானோ, எஃபர்ட் போட்டு எப்படி விளையாடுவாரோ அதே மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. This time, Sir agreed to let me join the camp. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவன் விளையாடுறத பார்த்தோன்னே இவன் சரி இந்த டைம் என்ன பண்ணிட்டான், நான் உன்னை கேம்பில் சேர்த்துக்கிறேன். I agree to join the camp. I was delighted and I must say it was an opportunity that transformed my life. இது அவனை கேம்பில் சேர்ந்தது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் என்னோடய லைஃப்பில் எப்படி இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு, எனக்கு வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு வழியாக இருக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு டெண்டுல்கர் நினைக்கிறார். Then the camp involved a session every morning and evening at சிவாஜி பார்க். டெய்லி என்ன ஆகும், மார்னிங்கும் நைட்டும் சிவாஜி பூங்காவில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், காலையில் 7:30 to நைட்டு 10:30 வரைக்கும், நான் காலையில் 7:30லேருந்து 10:30 வரைக்கும் கோச்சிங் நடக்கும். Then I had come back in the afternoon and practice till late evening. இந்த டைம் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு ஈவினிங் டைமில் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். The schedule was rigorous and I would be exhausted by the end of the day. டெய்லியும் நைட்டும் சேர்த்து என்ன பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். To Shivaji Park took 40 minutes from my house in Bandra and I had to catch an early morning bus to make it on time. For the first few days, Ajit accompanied me to get me used to routine. During the bus journeys, she would talk to me about the nuances of batting and I was enjoyed the conversation a lot. அவன் என்ன பண்ணுவார், காலையில் போயிட்டு பந்த்ராலேருந்து வீட்டுக்கு சிவாஜி பூங்காவுக்கு போகிறக்கு, அந்த பார்க்குக்கு போகிறக்கு 40 மினிட்ஸ் என்ன பண்ணும், நடந்து போகும். நடந்தோ அல்லது பஸ் ட்ராவலிங்லேயோ அவங்க டெண்டுல்கரும் அந்த பிரதர் அஜித்தும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து போகிறப்ப அவங்க பிரதர் என்ன பண்ணுறாங்க, எப்படி பேட்டை பிடிச்சி ஹிட் பண்ணும் அப்படிங்கிற அதில் இருக்கிற டிஃபால்ட்டையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே போவாங்க. இப்படி பேசிட்டு போகிறது டெண்டுல்கருக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக பிடிச்சிருந்துச்சு. அஜித் சொல்ல சொல்ல அவனோட சென்டென்ஸ், அவன் என்னென்ன ப்ராக்டிஸ்க்கு சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்சப் பண்ணி அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அதை பேஸ் பண்ணியே விளையாட ஆரம்பித்தார். In fact, one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual. அவ சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு எப்படி இருந்தது, சொந்த ஒரு இது பண்ணுறதுக்காக ஒரு கைடன்ஸாக, எனக்கு ரொம்ப கைடன்ஸாக, கையேடு நம்ம என்ன சொல்லுவோம், கைடன்ஸ்னால் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அவன் நோட்டீஸ் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி வச்சுக்கிட்டான். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் as a child I had only one set of cricket cloths and the routine was to wash them as soon as I had returned from the morning session. While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. The pattern was repeated in the evening so that I could use the same set clothes of the following morning. அவன் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் டெண்டுல்கர்ட்ட எப்படி இருந்துச்சு, ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருந்துச்சு. காலையில் ப்ராக்டிஸை முடித்தோடனே என்ன பண்ணுவார், அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு போட்டுருவார் சன்லைட்டில். தென்
சாயந்தரம் போகிறதுக்குள்ளே அந்த கிளாத் என்ன ஆயிரும், காஞ்சி போயிடும். அதையே மறுபடியும் ஈவினிங்லேயும் எடுத்து போட்டுக்கிட்டு கோச்சிங் போயிடுவார். இதே மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்ககிட்ட அந்த பையை தவிர அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பையை காய வைக்கிறத தவிர அந்த சட்டையை ட்ரெஸ்ஸை கோச்சிங் கிளாத்தை வந்து ஒரு டைம் துவைச்சி காய போட்டு அதை எடுத்து போடுறதுக்கு அவனுக்கு வந்து டைம் சரியாக இருந்துச்சு. அது என்ன ஆகுனா ஒவ்வொரு டைமில் வந்து பேண்ட்டு காயும், ட்ரெஸ் காயாமல் போயிடும். பட் ஒவ்வொரு சில டைமில் என்ன பண்ணுவார், ட்ரை ஆகாமல் வெட்டாக இருக்கிற சட்டையவே போட்டுட்டு கூட விளையாண்டுருக்காரு. இதே மாதிரியான இந்த சம்மர் கேம்ப்லேயும் ரொம்ப ஈகராக இருந்தார், ஆர்வமாக இருந்தார். நெக்ஸ்ட்டு, there was never quite enough time the pockets to dry out completely, and the entire duration of the camp I played with the wet pockets. By the middle of the summer camp, Sir had started taking active interest in my batting, and at the end of the 2 months informed Ajit that I had a potential to be a good cricketer if I practiced all year round. However, my school, the new school in Bandra, did not have cricket facilities, and Sir was keen for me to change schools if I wanted to pursue cricket seriously. அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க இப்போ இதே மாதிரியே பண்ணிகிட்ருக்கிறப்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் போனவுடனே, அந்த கேம்ப் முடிஞ்சவுடனே அவங்க பிரதர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் குட்டாக கற்றுக்கிட்டாரு, ப்ராக்டிஸில் வந்து டேலண்ட்டாக வந்துட்டான், கிரிக்கெட்டில் வந்து டேலண்ட்டாக வந்துட்டாங்க. தென் ஆனால் இவன் படிக்கிற இந்த பந்த்ரா பிளேஸில் இருக்கிற ஸ்கூலில் வந்து கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸும் அந்த ஸ்கூலில் கிடையாது. நான் வந்து கிரிக்கெட்டை வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறதுனால, விரும்புகிறதுனால, நேசிக்கிறதுனால சார் வந்து என்ன பண்ணாருன்னா, ஸ்கூலை வந்து என்னை அந்த பந்த்ரா ஸ்கூல்லேருந்து இன்னொரு வேறு ஸ்கூலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரொம்ப பர்சியூ மீன்ஸ் தீவிரமாக இருக்கிறது, தீவிரமாக இருந்து நமக்கு அந்த ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறது. அது நான் டேலண்ட்டாக இருந்து மாறினதுனால, அந்த கேம்பில் மாறினதுனால என்னை வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு சார் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். One evening, Sir called my father and put forward his suggestion. Ajit was in the room with my father at the time, and the both accepted that it was necessary if cricket was to be my priority. My father sat me down and explained that while he did not have any objections to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. I assured him I was, and so it was agreed that I should move to Sadhrashram Vidya Mandir, where Achrakar Sir was the cricket coach. All my excess energies were getting challenged into cricket, which acted as a kind of safety valve. My father always said that all he wanted me to do was give it my best effort without worrying about the result. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சார் போய் அவங்க அப்பாட்ட வந்து அவரோட சஜஷன்ஸை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அஜித்தும் சேம் பிளேஸில் தான் இருக்காங்க. அஜித்து, அவங்க ஃபாதர், ப்ளஸ் இந்த கோச்சர், ப்ளஸ் டெண்டுல்கர் ஆல்சோ எல்லாமே ஒரே பிளேஸில் இருக்காங்க. நான் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, பட் எனக்கு வந்து அதில் விருப்பமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும், அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா, நீங்கள் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறீங்க, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் மாற்றிக்கிறேன், அவன் வந்து டெண்டுல்கரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அவங்க வந்து அதை எதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, அதை நான் அக்ரோச்சர் சார் வந்து கிரிக்கெட் வந்து ப்ராக்டிஸ்னராக இருக்கிறதுனால, கோச்சராக இருக்கிறதுனால சாதா ஆசிரம் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு டெண்டுல்கரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, சேஞ்ச் பண்ணிடுறாங்க. எனது எல்லா டேலண்ட்டையும் அதிகபட்சமான அவர் என்ன சொல்கிறார், ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ், என்னோட அதிகபட்சமான எனர்ஜியும் சேஃபாக வந்து கிரிக்கெட்டில் வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, எனர்ஜி கெட்டிங் சேலஞ்சு இன்டு கிரிக்கெட்
கிரிக்கெட் வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி, விச் ஆக்டட் ஆஸ் அ கைண்ட் ஆஃப் சேஃப்டி வேல்யூ. அவன் வந்து என்ன சொல்லிடுறான், பாதுகாப்பாக எப்படி வந்து அவன்கிட்ட சேஃபாக வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், எப்படி அவர் வந்து இன்னும் டேலண்டடாக கொண்டு வரணுங்கிறது யாருக்கு தெரியும், அந்த கோச்சருக்கு. அப்போ என்ன பண்ணார், எந்த ஒரு அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு நம்மக்கிட்ட கொடுத்து அதில் வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸை வந்து நம்மளோட பேரண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, அது மாதிரி தான் அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாரு, இந்த கிரிக்கெட்டில் வந்து டெண்டுல்கரோட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இல்லாமல் அவனோட அத்தனை டேலண்ட்டுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா எதையும் எதிர்பார்க்காம அவனுக்கு வந்து எப்பப்போ விளையாடணும், கோச்சுக்கு டைமிங் போகணும், ஷெட்யூல் போட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் எங்கெங்கே கூப்பிட்டு போகணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸையும் என்ன பண்ணி கொடுக்குறாரு, அவங்க ஃபாதர் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. டுடே எண்ட் ஆஃப் த கிளாஸ். இதோட வந்து நம்ம இன்னைக்கு த கிளாஸ் ஓவர் ஆகுதுமா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 6 கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். 6 கொஷின்ஸையும் ஃபுல்லாக வந்து மெமரி பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகேவா? ஓகே, பாய்.